நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சியா ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம இலக்கியா. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க இருந்து போயிட்டு கௌதம் கிட்ட பேசினிருக்காங்க. கௌதம் அந்த சமயத்துல அழகா ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதாங்க அன்போட முதல் கட்டம். இந்த அன்புனால இன்னும் கொஞ்சம் பாசம் ஈர்ப்பு எல்லாமே அதிகரிக்க போது. இந்த விஷயம் தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தரனால அதுக்கு நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போய் ரேவதியை பிடிச்சி கையை பிடிச்சி உன்னை விச்சுன்னு இருக்கிறதே தப்பு, உனக்கு சரியான ஒரு அமௌண்ட் நான் கொடுத்து அனுப்பிச்சிடறேன், என்னை பத்தி ஆதாரமோ நானும் நீ இருக்கிற போட்டோ ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடுத்துரு, இதுக்கு மேல அந்த போட்டோ வச்சுன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் கொலகாரன் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால ஒரு பக்கம் சுட்டேறிக்கிறாரு நம்ம தலைவர் எஸ்எஸ்கே. உடனே பார்க்கணும் இதெல்லாம் தூரமா அந்த மறைந்திருந்து பார்க்கும் நம்ம கௌதம் அப்படின்ற மாதிரி கௌதம் பார்த்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இந்த சதியார வலையில நம்ம மாட்டினா என்ன பாடுபட போறோம் தெரியல குமார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ துயரமோ நம்ம கௌதம் இருக்காரு போய் டக்குன்னு அந்த எஸ்எஸ்கே கையை பிடிச்சி பலான்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ யாரா இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. ஆனா நம்ம கௌதமுக்கு அங்க நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரியோ மறுபக்கம் தான் அம்மா எதுக்காக தாங்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் தான் அப்பாவும் இருக்கிறன்ற விஷயத்த தன்னை இவன் தான் ஏமாத்தணும் அப்படின்ற விஷயத்த தான் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? தான் பொண்ணை எதிரியா வாழ்க்கையில எவன மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கானா அவன் தான் எனக்கு அப்பன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அந்த நிமிஷமே அவனோட மூச்சு நின்றோம் அப்படின்ற காரணத்தால தான் என்கிட்ட என் அம்மா சொல்லாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இவங்க மனசை தேத்திக்கிட்டு சரி ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவர் வந்து வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே சும்மா முகப்புணி போட்டு வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சிடறாங்க. குட்டி அப்படியே சும்மா சதுக் அப்படின்னு ஒரு குத்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகமுடினால யாரா நீ கேட்டுன்னு அப்படியே சும்மா பக்குன்னு பார்த்தா கௌதம் திக்குன்னு இழந்தா தூக்கம் என்னடா இது இப்படி ஆகி போச்சு, நம்ம தூக்கத்தில் தான் இவ்வளோ பயந்துட்டோம்லா எப்பா சாமி கொஞ்ச நேரத்தில் எங்கே போனோம் என்ன ஆனோன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே சும்மா உடம்பெல்லாம் வேத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கூணி குறுகி போய் நின்று இருக்காரு. இதுக்கு தாங்க சொல்றது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்றோம் நம்மளுக்கு நல்லது நடக்கும், அதை விட்டு எல்லாருக்கும் கெட்டதே பண்ணா லாஸ்ட் நமக்கு எல்லா கெட்டதையும் சேர்ந்து நம்மளை வந்து சும்மா குத்துங்க நேரம் நல்ல நேரம் அந்த மாதிரி ஒரு பக்கம் குத்தி விட்டு போயிடும். சரி இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இதனால இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விடக்கூடாது, இதில் இன்னும் இன்வால்வ் ஆகி அப்படியே அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட கதைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இதனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க, ஒரு பக்கம் ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆர்வமான எக்ஸைட்மெண்டான விஷயமெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம எதுவும் பார்க்க போறதில்ல, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கவலையில உட்காந்து இருக்காங்க. இலக்கியாவுக்கு என்ன ஆச்சு ஏன் இலக்கியா அந்த மாதிரி உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி உங்களுக்கு எழும். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா நல்லா தாங்க இருக்காங்க, இலக்கியாவுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் இந்த பூஜா இருக்காங்கல்ல அவங்க இருந்து எப்ப பார்த்தாலும் ஒரே டைலாக் இவதான் என் உயிர் இவதான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஒன்று தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா கௌதமை பார்த்து இவங்களுக்கு கூட்டின்னு இருக்காங்க. கௌதம் இங்க வேலை செய்யற விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு தெரியும், ஆனா இலக்கியா காட்டிக்கல கௌதம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயத்துல நம்ம கௌதம் சைலண்டா உட்கார்ந்து இருந்தாலும் இந்த பூஜா சும்மா இருக்க மாட்டேன்டா. இதை பார்த்து அப்படியே சும்மா மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாது எங்க தன்னை விட்டு அவர் போயிடுவாரோ, தான் கணவர் தான் உயிர் தான் ஆறுயிர் காதலன் நம்மளை விட்டு எங்க போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு சோகம் ஒரு பீதி எல்லாமே இருக்கு. நம்ம இலக்கியாவுக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த கவலை இருக்குங்க. என்னங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழியில் நம்ம போயினே இருக்கோம். அது போல நடக்குமா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பைத்தோடையும் திக்கு அப்படியே சும்மா நில ஒரு சமயமாக தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்க போறாங்க அப்படின்ற நிறைய விஷயத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறீங்க. இது கூட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்ற விஷயத்த நான் கொஞ்சம் நேரம் பொறுத்துன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான ஒரு தகவல் இருக்கு. நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல அவரு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலை அசால்ட்டா ஏத்துக்கிட்டு நான் அதில் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காரு. ஆனா அவர் சவால் விட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு மிகப்பெரிய ஆப்பு வரப்போகுது. இது எதுவுமே தெரியாம நம்ம எஸ்எஸ்கே சவால் விட்டு போயிட்டாரு. என்னப்பா எஸ்எஸ்கே வாயிலே வாய் சவால் வர்றதுக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும் போல, இந்த சவாலெல்லாம் நீ விடலாம்ப்பா தப்பு இல்லை, ஆனா எங்க எப்போ எப்படி அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். அதை விட்டு ஆழம் தெரியாம காலை விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அது பழமொழி நம்ம எஸ்எஸ்கேவுக்கு கரெக்டாகுது. ஆழம் தெரியாம காலை விட்டாரு. இப்ப திரும்ப
அண்ணன்னா எப்படி எழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சுடா சோழி சோளமொத்தா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் போக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. வேணுமா வேணாவா சொல்லிட்டே போயிரு. இங்க பார் சரி விடு. 400 இட்ஸ் மீ மை மணி.